டெய்லி வந்து வர்மாவை துரத்திட்டு போகும்போது அவங்க அத்தையும் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அத்தையை பார்த்துட்டு ரித்விகாவும் வந்துட்டு கார் பின்னாடி போயிட்டு கபிலனோட தங்கச்சிங்களோட ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அத்தை வந்துட்டு துரத்திக்கிட்டே வர நம்ம அயலி வந்துட்டு வர்மாவை துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு வர்மாவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு வேகத்தை ஒரு பொண்ணு இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை எதிர்த்து பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு யார் என்னன்னு நான் அவன் முகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த அயலி சிவா வந்துட்டு எப்படியாவது அவன் முகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே விட சொல்கிறாரு வர்மா. அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்ட உடனே வந்துட்டு கரெக்டாக சிவா வந்துட்டு உள்ளே போய் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போகிறாரு. இல்லை இல்லை, இது வந்துட்டு நமக்கு போட்ட ட்ராப்புன்னு நினைக்கிறேன், அதனால் பிளான் ஏ கிடையாது சீனியர், பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிவாவும் ஒரு பக்கம் நம்ம ஐலியும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு. அப்போ கரெக்டாக நம்ம வர்மாவும் இன்னொரு பிளானை போட்டுடுறாரு. அப்புறம் அவன் எனக்கு உயிரோட வேணும் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரவுடிங்க ஒரு பக்கம் சிவாவை போய் டைவெர்ட் பண்ண சிவா வந்துட்டு அங்கே போய் அவங்கள பிடிக்க இது பண்ணிட்டுருக்காரு. ஒருத்தரை சுட்டுடுறாரு. கரெக்டாக ஷூட் பண்ண இது பண்ணிட்டு போயிட்டு யார் ஏய் வர்மா எங்கடா வர்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கரெக்டாக வர்மா வந்து அவர் நெத்தி புட்டில் துப்பாக்கி வச்சுட்ருக்காரு பின்னாடி இருந்து. அப்புறம் இதோ இருக்கண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கூட வந்த பொண்ணு எங்கடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உனக்கு பின்னாடி இருக்கேன்னு அவரு நெத்தி புட்டு பின்னாடி வந்துட்டு வைக்கிறாங்க ஐடி துப்பாக்கி. ஓ பரவாயில்லையே இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வர்மாவோட ஆளுங்க வந்துட்டு ஐலியோட பின்னாடி இருந்து துப்பாக்கி வைக்கிறாங்க. தகான்ட்டு ஐலி வந்து வர்மா சிரிச்சுக்கிட்டே பார்த்தியா என் ஆளோட திறமைன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனால் ஐலி வந்துட்டு அவங்க ஆளோட துப்பாக்கியும் வந்துட்டு இது பண்ணி பிடுங்கிட்டு அவரையும் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வர்மா வந்துட்டு சிவா வந்து இது பண்ணி சிவா கையில் இருந்த துப்பாக்கியும் வந்துட்டு அவரு பிடிக்கிறாரு. அப்புறம் சிவா வந்துட்டு இது பண்ணி இதை பாரு, உன் முகத்தை பார்க்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ உன் முகத்தை பார்க்க முடியுது, ஆனால் இன்றைக்கி அதனால் பார்ப்பேன், உன்னை சும்மா விட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் அவர் எஸ்கேப் பண்ணாம என்னடா இது இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலியும் வந்துட்டு கடுப்பாகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐலியோட அத்தை வீட்டுக்கு வந்துட்டு இந்த வாட்ச் அவளோடி தான் வரட்டும், இன்றைக்கி என்ன போய் சொல்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஐலி வராங்க. எங்கடி உன் வாட்ச் அப்படின்னு சொல்லி கேட்க ஐலி திருன்னு முடிக்கிறாங்க. அவள் எப்படி சொல்வா, இந்த பப்புக்கு போய் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா அவள், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஆளை துரத்திக்கிட்டெல்லாம் ஒரு நாள் பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கினு அவள் வாட்ச் ஏதோ இருக்கு பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஐலி திருன்னு முடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பாட்டி திட்டி போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி ஐலி சொல்லி தான் தொலையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவள் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கா, தப்பு தெரிஞ்சால் தான் வந்துட்டு இருக்குது, அவங்க அம்மா மாதிரி எதாவது பெரிய தப்பாக வந்து நிற்க போகுதுன்னு அவங்க அத்தை சொல்ல, அத்தை போதும் நிறுத்துங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்தி விட்டுடுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஐலி. அப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு வாட்ச் எடுத்துகிட்டு வந்து இது பாருங்கள் இதுதான் அப்பா கொடுத்த வாட்சி, அவர் கொடுத்தது கட்டிட்டு போகலன்னு நினச்சி அப்புறம் கஷ்டப்படுவாரேன்னு சொல்லி தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி அடி அதுக்குள்ளேயே என் பேத்தியை என்னென்னமோ சொல்லிட்டீங்கன்னு பாட்டி வந்துட்டு கோபமாக சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐலி அங்கேருந்து போயிடுறாங்க. மறுநாள் வந்துட்டு ஐலி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க அத்தை வந்துட்டு என்னடி தப்பிச்சிட்டேன்னு நினைக்கியா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. நல்லா நடிக்காதடி எனக்கு தெரியும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எவிடன்ஸோடு உனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இவர் கபிலன் வந்துட்டு சண்டை போட்ட விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்குது இந்திராணிக்கு. வீட்டில் வந்துட்டு என்னாச்சு அடிபட்டிருக்குன்னு கபிலன் அவங்க அம்மா அப்பாவும் கேட்க அவர் விழுந்துட்டா அது இதுன்னு ஏதோ சமாளிக்கிறாரு, அவங்க போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிங்களை கூப்பிட்டு உண்மை என்னன்னு கேட்குறாங்க. அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு இதை பாரு இதுவே கடைசியாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு எதுக்கு பப்புக்கு கூட்டிகிட்டு போவேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ, இதோட கடைசியாக இருக்கணும், இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வான் பண்ணிட்டு போயிடுறாங்க. கபிலன் செம்ம கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்துட்டு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணலான்னு அவங்க ஐலியோட சித்திக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்திராணி. அவங்களும் சந்தோஷமாயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐலிக்கிட்ட வந்துட்டு அவங்க அம்மாவோட நகை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஐலி முதல்ல முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் துணியை துவைடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. போயிட்டு துணி துவைக்கிறதுக்காக எடுத்தால் அங்கேருந்து துப்பாக்கியை பார்த்தோன்னே பதறி போயிடுறாங்க. ஏன்னா பார்த்துட்டு போகிறாங்களோன்ட்டு எடுத்து பீரோவில் வைக்கிறாங்க ஐலி. கரெக்டாக அவங்க அத்தை வந்து நகையை எடுக்க சொன்னோன்னே பீரோ திறந்தோன்னே அந்த துப்பாக்கி இருக்குது, என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க அத்தை கண்டுபிடிச்சிடுவாங்களே கூடவே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க தங்கச்சிக்கு அடிபட்டது வீட்டுக்கு வெளியே. அப்புறம் அவங்க அத்தை அங்கே ஓடிட்டோன்னே பீரோவை மூடிட்டு ஐலி அங்கேருந்து போகிறாங்க. பீரோ துப்பாக்கி இருக்கிறது அவங்க அத்தை கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.